வணக்கம் மக்களே. ஒரு 5 நாள் கொல்லிமலை போயிட்டு பயங்கர டயர்டில் தான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ராகி அடை ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் ராகி வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பிகாஸ் இந்த 5 டேஸில் எங்களோட டயட்டு நான் காப்பாற்றி வச்சது எல்லாமே போயிடுச்சு. வெறுமனே ராகியை தட்டாமல் இந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகா வச்சு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ராகி மாவில் நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ அது நல்லா மாவோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். அது கூடவே கொஞ்சம் நீங்கள் நல்லா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எனிதிங் ஓகே. ஆனால் சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி கொஞ்சம் அதுலேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்ல பதமாக வந்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு இதுக்கு காரசாரமாக சட்னி அரைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். ரொம்ப சிம்பிளான சட்னி, ஜஸ்ட் 2 மினிட்ஸில் அதை பண்ணிடலாம். அதை அப்படியே மிக்சியில் போட்டு 2 டுர் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அதை அரைஞ்சிரும். ஒன்று அரைஞ்சிக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கிற ராகி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வாழை இலையில எண்ணெய் தடவிட்டு ஒரு நல்ல பதமாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் தவால அந்த வாழை இலையோடு போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் செம்மையாக அது வெந்துடும். ராகி நல்லா வைக்கணும்னா மேலே இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. ஸோ 2 பக்கமுமே அது நல்லா பக்காவாக வெந்துடும். அதுக்கப்புறமா அது வந்து சுட சுட காரசாரமான இந்த சட்னியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டா அமேசிங்காக இருக்கும். கண்ணா காலையிலே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் 5 நாளாக எந்த வேலையுமே நாங்கள் செய்யலை, டயட்டும் போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்னைக்கு ராகி அடை வித் இஞ்சி சட்னி. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த அடையை நல்லா சாப்பிடலாம். கூடவே நான் கண்ணாவுக்கு அப்படியே அந்த ஹெல்த்தி மிக்ஸ் போட்டு ப்ரோட்டீன் ஷேக்கும் கொடுத்துட்டேன். ஒரு வழியாக எங்கள் டே இப்படி தான் மக்களே ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்யூ மக்களே.